அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை காலை நிலைவாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ அல்லது சமையல் அறையிலையோ இந்த 3 இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல நான் சொல்கிற போல் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். சுக்கிரனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் இது செய்யணும். காலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த 2 நேரத்தில் செய்யுங்க. இப்போ நிலை வாசலை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா காலை 6 to 7 வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா கல்லுப்பு வேண்டும். கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்கு, பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நல்ல ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க. நீங்கள் முழுசாகவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பு வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சும் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பணவரவு வரும். கண் திருஷ்டியினால் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் வருகின்றது அப்படின்னா கூட அந்த கண் திருஷ்டி நீங்கும். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாமே தீரும். ஏன்னா இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்தியும் நெகட்டிவிட்டிஸும் எடுத்துரும். அதாவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் நமக்கும் இருந்தாலும் சரி, வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அந்த எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் ஈர்த்துடும். அப்படி ஈர்க்கும்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்படி பாசிட்டிவிட்டி இருப்பதனால் நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்கும். மன அமைதி, மன சந்தோஷம் எல்லாமே இருக்கும் நம்மளுடைய கையில். மகாலட்சுமி தாயார் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் அந்த வீடு எப்போதுமே செல்வாக்குடன் இருக்கும். இதை நீங்கள் நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா உள்பக்கமாகவும் வைக்கலாம், வெளிப்பக்கமாகவும் வைக்கலாம். இங்கே உள்பக்கமாக வைக்கிறீங்க அப்படின்னா நிலைவாசலுக்கு பக்கத்தில் ஓரத்தில் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சு அதற்கு மேலே எலுமிச்சப்பழம் வைத்து வச்சுருங்க. இது எப்போதும் மாற்ற வேண்டும் அப்படின்னா 1 வாரம் வரையும் இருக்கலாம். அந்த எலுமிச்சப்பழம் கொஞ்சம் காய்ந்த பிறகு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் கிச்சனில் வைக்கிறீங்க, அதாவது தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் நமக்கு இருக்கும். அதனால் அங்கே வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதை அங்கே வச்சுட்டு இதே மாதிரி 1 வாரம் கழித்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாள் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கப்புறம் பூஜை அறையிலும் இந்த மாதிரி வைக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லுப்பு, இந்த எலுமிச்சப்பழம் நிலைவாசல் முன்னாடி வைப்பது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கண் திருஷ்டியால் தான் நிறைய வீண்வரிய செலவுகள், தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். அந்த கண் திருஷ்டியை நமக்கு நீக்குவதற்காக நிலைவாசல் பக்கத்தில் வைக்கலாம். நிலைவாசல் பக்கத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்க தட்டி விட்டுருவாங்க, எடுப்பாங்க அப்படிங்கிற பயப்படுறவங்க மட்டும் நீங்கள் கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சுருங்க, அல்லது பூஜையில் கூட வைக்கலாம். இந்த 3 இடமே வைக்கிறதுக்கான மிக சிறப்பான இடம். கல்லுப்பு பரிகாரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் தான் கல்லுப்பு தீபம். இந்த கல்லுப்பு தீபம் பார்த்தீங்க அப்படின்னா செல்வாக்கே உங்களுக்கு மீட்டு கொடுக்கும். நீங்கள் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கும். லக்ஷ்மி அவரோட அருளை உங்களுக்கு கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய இல்லத்திற்கு. கல்லுப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. மாதம் 1 முறை அல்லது 2 முறை நம்ம தீபம் ஏற்றலாம். கல்லுப்பு ஒரு தம்பளத்தட்டில் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய்யை ஊற்றி பஞ்சத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். லக்ஷ்மி படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டிய உகந்த நேரம் சுக்கிரஹோரை காலை 6 to 7, மாலை 6 மணிக்கு மேலேயும் தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு தான் லக்ஷ்மி நம்மளுடைய இல்லத்திற்கு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருப்பதனால் மாலை 6 மணிக்கு மேலே வைக்கலாம். அல்லது இரவு 8 to 9 சுக்கிரஹோரையிலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். சுக்கிரனுடைய அருள் கிடைப்பதற்காக வெள்ளிக்கிழமை அன்று கல்கண்டு வைக்கலாம், கல்கண்டு நைவேத்தியமாக வைக்கலாம், கல்கண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், வெள்ளை மொச்சை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். எந்த தீபம் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வாசமுள்ள நறுமண பொருட்களை நம்ம வெள்ளிக்கிழமை அன்று அதிகமாக பயன்படுத்தும் போது சுக்கிரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம் இல்லத்தில் எப்போதுமே பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா
லக்ஷ்மியும் சுக்கிரனையும் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். அதாவது ரொம்ப பலமாக நம்ம வச்சுருக்கணும். அப்படி வைத்திருக்கும் போது அவங்களுடைய வாசம் நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய பார்வை படும்போது நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். கண் திருஷ்டியை நம்ம அவாய்ட் பண்ணணும். முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டியால் தான் நிறையா குடும்பங்களில் பிரச்சனைகள், பணம் பிரச்சனைகள் அதிகமாக வர்றது காரணம் அதுதான். கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்காக நம்மளுடைய குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. குடும்பத்தில் வருகின்ற வருமானத்தை வெளியே அதிகமாக சொல்லக்கூடாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு பாதி கண் திருஷ்டி பிரச்சனை தீரும். ஏன்னா அதில் தான் நமக்கு நிறைய கண் திருஷ்டி விலகும். சம்பாத்தியம் நல்லா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் ஓச்சிடுவாங்க. அதனால் ஒரு சில விஷயங்கள் வெளியே போகாமல் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும்போது மட்டுமே உங்களுக்கு கண் திருஷ்டியால் எந்த பாதிப்பும் இருக்காது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் ரொம்பவும் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தினர்கிட்ட அவங்களுடைய கண்ணு படாமல் இருப்பதற்காக தான் கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எங்கேயாவது நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளிச்சுறது ரொம்ப நல்லது. கண் திருஷ்டியை தடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எரிச்சலை லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்துக்கலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.